ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் பிவிகே பேசுகிறேன். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ட்ரிபிள் டி அந்த படத்தை பற்றி பேசியிருந்தேன். அந்த படத்தில் வந்து ஜீவா ஆக்ட் பண்ணியிருந்தார். அது ஆர்பி சத்துருடைய பையன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னாக்கா ஆர்பி சத்துரு 91லேயே வந்துட்டாங்க. 1991 அவங்க வந்து இளையராஜாவோட இது இருக்கும் ஒரு படத்தில் கூட மியூசிக் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அவருடைய சன்னான ஜீவா அவருமே வந்து பார்த்திங்கனாக்கா 2003 இன்ட்ரடியூஸ் ஆனார். அப்போயுமே அவருமே வந்து இளையராஜா மியூசிக்கில் இப்போ வரைக்கும் ஒரு படம் கூட பண்ணல அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஜித்தன் ரமேஷ் அவருக்குமே அதை தான் நான் சொல்லியிருந்தேன். இவங்க 3 பேருமே பார்த்திங்கன்னா இளையராஜாவோட இப்போ வரைக்கும் ஒரு படம் கூட மியூசிக் பண்ணல அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஸோ இதில் இன்னொரு விஷயமும் நான் கண்டுபிடிச்சேன். ஜப்பான்காரன் என்னமோ கண்டுபிடிக்கிறேன், நீ என்னப்பா கண்டுபிடிக்கிற அப்படின்னு கேட்குறீங்களா? முக்கியமான ஒரு நடிகர் இவர் வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் கூட நிறைய படம் பண்ணிட்டார். இவரும் 1980க்குள்ள வந்தவர் தான். எல்லாருக்கூடையும் நடிச்சிட்டார், இன்க்ளூடிங் இப்போ வந்து தனுஷ் கூட வரைக்கும் நடிச்சிட்டாரு. ஆனால் இப்போ டாப் மோஸ்ட் ஹீரோவாக இருக்கிற எம்பியாக இருக்கிற ஒருத்தரோட இன்ன வரைக்கும் அந்த நடிகர் நடிக்கலை. வேறு யாரும் இல்லைங்க, நம்ம உலக நாயகன் கமலஹாசன் அவர்கள் தான். அவர் கூட இந்த நடிகர் வந்து இப்போ வரைக்கும் நடிக்கலை. இப்போ வந்து தனுஷ், அஜித், விஜய் எல்லாருக்கூடையும் நடித்த அந்த நடிகர் நம்ம உலக நாயகோட ஒரு படம் கூட பண்ணல. இத்தனைக்கும் 80ஸ்லேயே ஒரு ஃபீல்டுக்கு வந்துட்டார். உச்ச நடிகர் ரஜினிகாந்தோடலாம் பெரிய லெவலில் பண்ணிட்டார். முத்து, பாட்ஷா, முத்துன்னு இந்த மாதிரி படம் பண்ணிட்டாங்க. அருணாச்சலம், சிவாஜி இந்த மாதிரி படம் பண்ணிட்டார். வேறு யாரும் நம்ம ரகுவரன் சார் தான். இவங்க 2 பேருமே ஒரு படம் கூட பண்ணவே இல்லை. ஒரு கேமியோவோ ஒரு குணச்சித்திர கதாபாத்திரமோ இல்லை வில்லனாவோ எந்த ஆங்கிலையுமே ஒரு படம் கூட கமலும் ரகுவரனும் ஒரு படம் கூட பண்ணவே இல்லை. நீங்கள் என்ன லிஸ்ட்டை விட்டு செக் பண்ணி பாருங்கள். இதில் இன்னொரு விஷயம்னா அவருடைய ஆப்போனண்ட்டான ரஜினிகாந்த் கூட கிட்டத்தட்ட 7-8 படம் பண்ணிட்டார். அதே ரகுவரன் ஒய்ஃப் ரோகிணி பார்த்திங்க அப்படின்னாக்கா கமல் கூட 7-8 படம் பண்ணியிருக்காங்க. இதுதான் அதில் ஹைலைட்டு. ஆனால் கமலும் ரகுவரனும் ஒரு படத்தில் கூட நடிக்கலை. அதுக்கான காரணம் என்னென்னா 2 பேருமே தனக்கான முக்கியத்துவம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. ரகுவரனாவது பரவாயில்ல, கதைக்கு முக்கியத்துவம் இருக்கணும், இல்லாட்டி எனக்கு முக்கியத்துவம் இருக்கணும்னு நினைப்பார். பட் கமல் அப்படி கிடையாது. அவர் நடிக்கிற படத்தில் அவருக்கு தான் இம்பார்ட்டன்ட் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள். ஸோ அதனால் அவருடைய படத்தில் ரகுவரன் எப்போவுமே இருக்க மாட்டார். இது மற்ற ப்ரொடியூசர் மற்ற டைரக்டர் இருந்தாலும் சரி, இல்லை அவருடைய கமலோட ஓன் ப்ரொடக்ஷன் டைரக்ஷன் இருந்தாலும் சரி, இதில் ரகுவரன் இருக்க மாட்டார். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.